நல்லாயிருக்கும். ஊரில் உள்ளவங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு ட்ராவல் பண்ண முடியல, அது ஒரு பாயிண்ட், மிக அருமையான பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இது வந்து நிச்சயமாக ஒரு பலன் தான் சொல்லணும். நிறைய விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் இன்றைக்கி படிக்கிறதுக்கு உதவுதுன்னு சொல்கிறாங்க, கூகுள் மேப் உதவுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இல்லைன்னு சொல்ல போகிறீங்களா? வாங்க வச்சுதான் கேட்போம் நம்ம. ஓகே, ஃபேஸ்புக்கில் ஆக்டிவாக இருக்கும் ஆண்டிகளே, வாட்ஸ்அப்பில் மூழ்கி இருக்கும் அங்கிள்களே, கூகுள்கே குருவாக வரும் நடுவரையா அவர்களே, மற்ற இங்கே கூடியிருக்கும் எல்லாருக்கும் என் மனமார்ந்த வணக்கம். சமூக வலைத்தளம்ன்றது நம்ம எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு சேர்த்து சந்தோஷமாக வைக்கிறது, கனெக்ட் பண்ணி வைக்கிறது தான் நினச்சோம். ஆனால் இப்போ நம்மளை டிஸ்கனெக்ட் பண்ணி வைக்கிற எதிரியா குடும்பத்துக்குள்ளாரே எதிரியா இந்த சமூக வலைத்தளம் தான் இருக்குது. முன்னாடிலாம் காலையில் கரெக்டான டயத்துக்கு ஏஞ்சி நல்ல தூக்கத்தோடு ஏஞ்சி கரெக்டான டயத்துக்கு தூங்கி என்ன பண்ணுவோம், பல்ல விளக்கிட்டு காஃபி குடிச்சிட்டு டைம் டேபிள் போட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். ஆனால் இப்போ எந்திரிக்கிற நிமிஷமே மொபைல் எடுத்து வாட்ஸ்அப் செக் பண்ணுறோம். ஆமாம், நம்ம நேற்று ரஞ்சிதமே ரீல்ஸ் போட்டிருந்தோமே, அதுக்கு லைக் வந்திருக்குன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம எஃபி போஸ்ட்ஸ் எத்தனை கமெண்ட் வருதுன்னு பார்க்குறோம். பல்லு விளக்குறப்ப கூட எப்படி நிறைய லைக்ஸ் வாங்கலான்ற வீடியோவை பார்க்குறோம். இப்போ தான் என் தாத்தா சொல்வார், காலம் மாறி போச்சுட்டு. வர்ச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ், ரியல் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெண்டுக்கும் நிறையாவே இப்போ டிஃப்ரென்ஸ் இருக்குது. வர்ச்சுவல் ஃப்ரெண்ட்ஸில் அத்தனை பேர் இருக்காங்க, ஆனால் ரியல் லைஃப் ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் 2 பேர் தான் இருக்காங்க. அதுவும் அது லாங் லாஸ்டிங்கான்றது பெரிய கேள்விக்குறி தான். உண்மைதாங்க, ரொம்ப அருமையான பாயிண்ட் இது. இப்போ யாருமே ஃபோன் பண்ணி கூட நம்மளுக்கு பிறந்தநாள் வாழ் சொல்கிறது இல்லை, எல்லாரும் வாட்ஸ்அப் அனுப்பிச்சிட்டு போயிடுறாங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு கேமிங் அடிக்ஷன். இதனால் என் வயசில் இருக்க குழந்தைங்க எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க என் கண்ணு கூடாவே எனக்கு தெரியுது. இப்போ வந்துட்டு ஒரு பையன் பப்ஜி விளையாண்டுருக்கான். அப்போ பப்ஜி விளையாடும்போது அம்மா என் சாப்பாடு ரெடியான்னு கேட்குறான். அந்த அம்மா என்னத்திட்ட சொல்கிறாங்க, உன் சாப்பாடு நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வச்சுட்டேன், உன் கண்ணை அந்த ஃபோன் ஸ்க்ரீன்லேருந்து பிளேட் ஸ்க்ரீன் கொண்டு வந்தீங்கன்னா தான் இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னே உனக்கு தெரியும்ட்டு. படித்த புத்தகங்களே எடுத்து வைக்கலாம் நம்மளுக்கு டைம் இருக்காது, ஆனால் 8 மணி நேரத்துக்கு கேம் விளையாட மட்டும் டைம் இருக்கும். நடுவரையா, நீங்கள் முன்னாடியெல்லாம் என்னென்ன விளையாடலாம் விளையாண்டுருக்கீங்க சின்ன வயசில் இருக்கும்போது? சின்ன வயசில் நான் கிரிக்கெட் விளையாண்டுருக்கேன், கபடி விளையாண்டுருக்கேன். இது உள்ள வீட்டுக்குள்ளே இருந்தா? வீட்டுக்குள்ளே நான் இருந்ததே இல்லையேம்மா சின்ன பிள்ளைங்கள. கேட்டு பாருங்க, எங்கள் அம்மாவோட இங்கே இருக்காங்க. அந்த கேரம் செஸ் வீட்டில் இருந்தால் விளையாடுவோம்ல. ஆனால் இப்போ உட்காந்த இடத்துல ரன்னிங், சேசிங், ஷூட்டிங் எல்லாமே நடக்குது. இந்த சப்வே சர்ஃபர்ஸு, டெம்பிள் ரன்னு, ஐயோ அந்த டெம்பிள் ரன்னை ஓட்டத்தை நம்ம ஒலிம்பிக்ஸில் ஓடிட்டா நம்ம நாட்டுக்கு எத்தனையோ மெடல் கிடச்சிருக்கோம். நிஜமாவே கோயிலுக்கு ஓடி இருந்தால் புத்தியாவது வந்துருக்கும். அடுத்தது ஃபேமிலி இன்ட்ராக்ஷன். இது வந்துட்டு நிறைய பேருக்கு பயங்கர பாதிப்பாக இருக்குது. அம்மா வந்துட்டு சாப்பாடு ரெடி பண்ணிருக்காங்க, அப்போ வந்துட்டு எல்லாரையும் கூப்பிடலாம் இல்லை, வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் மெசேஜ், பேசுகிறது இல்லை, கம்யூனிகேஷனில் எதுவுமே இல்லை. இங்கே தேவி ஆண்டி என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி கோவிட் அப்போல்லாம் நிறையா வாய்ஸ் காலு அதெல்லாம் பண்ணி இந்தியாவில் இருந்து பேரண்ட்ஸ் கிட்ட பேசுவாங்க. அந்த வாய்ஸ் கால் எத்தனை ரெக்கார்ட் ஆகி ஹேக்கர்ஸ்லாம் அதை ஹேக் பண்ணி அதை சமூக வலைத்தளம்ல ஒரு வீடியோ போட்டு அதுக்கு நிறைய தப்பான கமெண்ட்ஸ், இதை பார்க்குற குழந்தைங்களாம் என்ன நினைப்பாங்க? இந்த மாதிரி தான் இப்போல்லாம் நிறையா நடந்துகிட்ருக்கு. இப்போ ஒரு 5 வயசு குழந்தை அதுக்கு தேவையில்லாத ஒரு கேள்வியை போய் ஒரு ஆசிரியர்கிட்ட கேட்குது. அந்த ஆசிரியரும் சரி ஓகே இந்த 5 வயசு குழந்தைக்கான பதிலை மட்டும் சொல்லலாம்னு சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் சரி ஓகே நாங்கள் 5 வயசு குழந்தை போய் கூகுள்கிட்ட அதே கேள்வி கேட்குது. கூகுள் அதுக்கு தேவையானது சொல்லி அதோட சேர்த்து நிறைய தேவையில்லாத விஷயங்களும் சொல்லுது. அருமை அருமை. கூகுள் முதல்ல போய் சொல்லணும், கூகுள் பற்றின வயசு என்னன்னு கேளுங்கப்பா அப்படின்னு. இந்த கூகுளுக்குலாம் ஏஜ் அப்ரோப்ரியேட்னஸ்லாம் தெரியாது, ஆனால் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், ட்ரஸ்டட் அதாவது இவங்களுக்குலாம் நம்ம என்ன தேவையில்லைன்றது பிரித்து நம்மளுக்கு சொல்லுவாங்க. இதைத்தான் நம்ம திருவள்ளுவர் அந்த காலத்திலே சொல்லியிருக்காரு, அற்றார் கொண்டு ஆயினும் கைகூடின் எற்றுக்கு உற்றார் விரும்பல் தரும்ட்டு. இதுக்கு என்னத்தை மாற்றம் சொல்லியிருக்காரு, நம்ம தேவையான நல்ல வேல்யூபிள் இன்ஃபர்மேஷனை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதோடு சேர்த்து நிறைய தேவையில்லாத விஷயங்களையும் கற்றுக்கிறது நமக்கு மட்டும் பாதிப்பாக இருக்காது, நம்ம சுற்றி இருக்கவங்க, நம்ம நண்பர்கள், தோழிகள் எல்லாருக்குமே இது கெடுதலாக தான் இருக்கும். சரி,
ஃபோனெல்லாம் கண்டுபிடிச்சது யாருன்னு நினைக்கிறீங்க? இந்த மார்ட்டின் கூப்பர் தான். அவரே என்ன தெரியுமா சொல்கிறாரு, ஃபோனை கண்டுபிடிச்ச நானே 5 மணி நேரம் தான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் என்னன்னா எத்தனை மணி நேரம் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. முன்னாடிலாம் கொலாயடி சண்டை, தெரு சண்டை அதெல்லாம் பயங்கர ஃபேமஸாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் இருக்க சண்டை இருக்குது, அப்பப்பா. ஒரு பையன் ஒரு ஆக்டர் பற்றின போஸ்ட்டை பார்த்துட்டு அதுக்கடியில் நிறைய தப்பான கமெண்ட் இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்து அவன் கையே தானாகவே போய் ஒரு கமெண்ட்டை போடுது. இந்த மாதிரி ஹேட் ஸ்பீச்சில் இன்வால்வ் ஆகுது. அவனுக்கு சோஷியல் மீடியாவில் மட்டும் வராது, வீட்டில், அடுத்தது பள்ளியில், அடுத்தது அவன் எங்கே போனாலும் இதே ஹேட் ஸ்பீச் தான் வரும். தப்பான வார்த்தைகள் கற்றுக்கிறதுல எதுலேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? இந்த சமூக வலைத்தளத்தில் தான். என் பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட் என்கிட்ட சொல்கிறா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அப்பா ரொம்ப நாள் கழிச்சு விளையாண்டுருக்காருன்ட்டு. நான் கிட்ட கேட்குறேன், ஏன் நல்லா விளையாட மாட்டாரா என்னாச்சுன்ட்டு. அப்போ சொல்கிறா, என் அப்பாவோட ஃபோனு போன 2 நாளாக ரிப்பேரில் இருக்குன்னு சொல்கிறான். இந்த மாதிரி ஃபோன் ரிப்பேர் ஆனால் தான் பேசுகிறாரா அப்பா வீட்டில்? அப்பாவும் அப்படி தானே? இந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தையும் இந்த மாதிரி குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கணும்னு எவ்வளோ ஏங்குது நீங்களே பாருங்க. அடுத்தது இதுதான் வந்துட்டு நம்ம நார்வே தலைவர் மிஸ்டர் லவ்ஸ் லேண்ட் வந்துட்டு நீட்டாக சொல்லியிருக்காரு. டெக்னாலஜி இஸ் a யூஸ்ஃபுல் சர்வெண்ட் பட் a dangerous மாஸ்டர்ன்ட்டு. புரியலையா? இப்போ நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், அந்த ஹோட்டலில் அங்கே இருக்கிற சர்வெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒன்றே மட்டும் சொல்ல முடிச்சல, அங்கே சர்வெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ நல்லா கவனித்து நம்ம பார்க்குறாங்க. ஆனால் அந்த செஃப் மாஸ்டர் ஏதாவது நம்மளுக்கு கெடுதலாக கொடுத்துருந்தா நம்ம எவ்வளோ பண்ணாலும் எந்த யூஸுமே கிடையாது. கடைசியாக நான் என் தோழி சொன்ன குட்டி கவிதையோடு முடிக்கணும்னு நினைக்கிறேன். தொலைபேசியில் தொலைஞ்சாச்சு, கைபேசியில் கைதுவும் ஆச்சு, ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ஆச்சு, அது ஃபேக் ஆச்சு, கடைசியில் கையில் இருந்த காசும் போச்சு, வாட்ஸ்அப்பில் வசியும் ஆச்சு, ஸ்டேட்டஸில் இசையும் வச்சு நம் வாழ்வின் ருசியும் போச்சு, இன்ஸ்டான்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் ஆச்சு, ரீல்ஸ் தள்ளியே நேரம் போச்சு, லைக்ஸை அள்ளி போகிறதுல இஷ்டம்தான், ஆனால் அதுலேருந்து வெளில வர்றது கொஞ்சம் கஷ்டமா, ரொம்பவே கஷ்டம்தான் என்று சொல்லி சமூக வலைத்தளம் தடை 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 என்று சொல்லி ஒரே முடித்துக் கொள்கிறேன். நன்றி. எக்ஸலன்ட்.